வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிம்பிளான கேள்வி. ப்ரோ, சனி பகவான் ஒரு நீதிமான் என்பது எந்த அளவுக்கு உண்மை? ஓகே. சனி பகவான் முதல் நீதிமானான்னு கேட்டீங்கன்னா, சனி வலுத்து சுபத்தன்மையில 11ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அவர் நீதிமான் தான். அந்த அந்த ஜாதகரே நீதிபதியாகவே இருப்பார். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச நீதிபதியா இருக்கிறவரோ, இல்ல இந்த ஜுடிஷியல் துறையில இருக்கிறவங்கள செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே துல்லியமா இருக்கும். ஏன் சனி நீதிபதியாக வராரு? சனி தாங்க நீதிபதி. ஆனால் சுபத்துவ சனி, நேர்மையான சனி. ஓகேங்களா? அதே வழக்கறிஞராக ஒருத்தர் வராரு, லாயரா ஒருத்தர் வராரு. 100% சனி சுபத்துவம் 2 10ஆம் இடத்தோட தொடர்புல இருப்பாரு. ஏன்னா, சனி தான் பொய் பேசுறவருங்க. இத நான் அடிக்கடி சொல்லுவேன். என்ன ஒரு ஒரு லாயர் கிட்ட அப்படியே நான் தயங்கி தயங்கி நான் ஒரு விஷயம் சொன்னேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து இந்த சனி துறையில தான் இருக்கணும். சனி தான் சுபத்துவமா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, சனி வந்து பொய் சொல்லி சம்பாரிக்கிறவரு. அதனால ஆனா சனி சுபத்துவமா இருக்கணும். சனி சுபத்துவமானாலும் பொய் சொல்லி அதனால லாபத்த எடுக்கிறவரு. சுபத்துவ சனியா பொய் சொல்லி சம்பாரிக்க வைப்பாருன்னோனே, அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ட்ட சொன்னாங்க. அந்த ஒரு லாயர் வந்து பிரிக்ஃபீல்ட்ல உள்ளவங்க. ஐயோ! பிரதர் நாங்க பொய் தான் பேசுறோம்னு ஜட்ஜுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க வழக்கு. இதுதாங்க சனி. சனி நேர்மையானவரான்னு கேட்டீங்கன்னா, சுபத்துவ சனி. ஒரு அவர் இருக்கிற வீடுங்க. ஓகே ஒரு எக்ஸாம்பிள். சிம்ம வீட்ல சனி இருக்காரு. சிம்ம வீட்ட கெடுப்பாரு. அந்த அந்த சிம்மத்தின் அந்த தன்மைய கெடுப்பாரு. அதிகாரத்த கெடுப்பாரு. வீடு கொடுத்தவன் நீச்சமா இருக்காரு. சுத்தமா அந்த பாவகம் கெட்டுப்போகுது. வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கிறாரு. பிடிவாதமான நேர்மை. சனியின் முதல் குணம் பிடிவாதம்ங்க. இத நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, லோயபுரம் அது இதுன்னு சொல்லுவோம் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிடிவாதம். நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறது, ஒரு குதர்க்கமான பேச்சு. ஒண்ணொண்ணுக்கும் குதர்க்கமா பேச்சு சொல்றது. சனி வலுத்தவங்க கிட்ட உங்களால பேச முடியாது. சனி லக்னத்துல இருக்கவங்க கிட்ட உங்களால பேச முடியாது. கெட்டு போய். இயல்பா சனி லக்னத்துல இருக்கும்போது ஒருத்தர் சைலண்டா இருப்பாரு. இந்த விஷயம்லாம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அவருக்கு அந்த கிரவுட் பிடிக்காது, சத்தம் பிடிக்காது, தனிமையா இருக்கவே பிடிக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனா, இதே சனி ஒரு ஜாதகத்துல 2, 11, 2, 10 அமைப்புகள்ல. இந்த 11ஆம் இடம் எதுக்கு அப்படின்னாக்கா, அவர் நீதிபதியாக வர்றதுக்கு. அவர் வந்து ஜுடிஷியல் துறையில வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வர்றதுக்கு, நீதிபதியாகவே இருக்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 2 இயர்ஸ் முன்னுக்கு ஒரு ஜாதகம் ஒண்ணு போட்டிருப்போம் பாருங்க. அது கூட அவ்வளவு விஷயம் வந்தது. என்ன தசை நடக்குதுன்னு தெரியாம எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அமைப்புகள்ல அந்த பையன் வந்து கண்டிப்பா நீதிபதி ஆவாரு. ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஜாதகத்துல சனி 11ஆம் இடத்துல சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருந்தாரு. லக்னாதிபதியும் பலமா இருக்கணும். மிக முக்கியமாக லக்னாதிபதி பலமா இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதி தான் அந்த ஜாதகரை வழிநடத்தி கொண்டுட்டு போறவர். தசை நடத்தக்கூடிய சனியோ 2 10ஆம் அமைப்புல தொடர்புல இருக்கக்கூடியவர். அவங்களுக்கு ஜீவனம், வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். இதுல 11ஆம் இடத்து சனி 100% சுப சனிங்க. சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல உங்கள நீதிபதியாக நீதித்துறையில மிகப்பெரிய உயரமான ஒருத்தராக 100% வைப்பாரு. லக்னம் லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ப. இல்லங்க. இயல்பான சனி தான் எனக்கு இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்களே டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் நிலத்துக்கு அடியில இருக்கிறது மண்ணு, இரும்பு, பழசு, அழுக்கு இத சொன்னாலே என் ஃப்ரெண்ட் எல்லாம் சிரிக்கிறாங்க. மண்ணு, இரும்பு, பழசு, அழுக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. இது சார்ந்த துறையில பெரிய அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள பாருங்க. டிரான்ஸ்போர்ட் மாதிரியான அமைப்புகள்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள பாருங்க. என்னோட நம்மளோட யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளு ஃபியூச்சர்ல கோடீஸ்வரரா ஆகக்கூடிய ஜாதகத்தை போட்டிருக்கேன். அதுல பாருங்க சனி தான் சுபத்துவம். சனி சார்ந்த துறையில. அது மில்லா இருக்கலாம், இரும்பா இருக்கலாம், மிஷின்ஸா இருக்கலாம், கழட்டுறது, மாற்றுறது, நிலத்துக்கு அடியில இருக்கிறது, ஆயில் அண்ட் கேஸ் இது மாதிரியான இரும்பு சார்ந்த அமைப்புகள், கைவிடப்பட்ட அமைப்புகள், பயன்படுத்தி வீசப்பட்ட அமைப்புகள், ரீசைக்கிள் பண்றது, பிளாஸ்டிக், குப்பைகள் இதுல சம்பாதிக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க சனி வழுத்தவங்க. ஓகே இதெல்லாம் நல்ல சனி. கெட்ட சனி நேத்து ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். அவர் நல்ல ஜோதிட அறிவு உள்ளவர். அவர் சில எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாரு. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, பகாவுல ஒரு ஜோதிடர் இப்படி சொல்லிட்டாருங்க. பகாவுல ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சனி என்ன பண்ணுவார்? உங்களை வீட்டுல அடக்கி வைப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல சிம்ம லக்னம். எஸ் சிம்ம லக்னமாகி 6ஆம் இடத்துல சனி இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. சந்திர திசையில சனி புத்தி என்ன நடக்கும்னா, எடுத்தோடனே என்னத்தை விரையும் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். சந்திர திசையில சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. என்னத்தை லாஸ் பண்ணீங்க? கேள்வியங்க. என்னத்தை விரையும் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மாவை அவர்கிட்ட கட கட கடன்னு சொன்னாரு. இன்னொன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்து சந்திர திசையில சனி புத்தி என்ன பண்ணும்? உங்களை காலை உடைச்சு வீட்டுல வைக்கும் அப்படின்னு சிரிச்சாரு. புரியுதுண்ணே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. இதுதான் சனி. நடக்க முடியாமல் செய்பவர். காலை தாங்கி தாங்கி நடக்க வைக்கிறவரு. வயதான தோற்றத்தை கொடுக்கிறவரு. தயக்கம் உள்ளவரு. ஒரு மாதிரி வெளியில தன்னை காட்டிக்கிறதுல விருப்பம் இல்லாதவர். கருப்பு நிறத்தை விரும்பக்கூடியவர். எதிர்மறையான அமைப்புகள்ல ஈர்ப்பு கொண்டவர். குரு நேர்மையானவருங்க. சுத்தமான நேர்மையான அமைப்புகள்ல இருக்கிறவரு. சனி ராகுலாம் வந்து மாந்திரீகம் மாதிரியான அமைப்புகள்ல ஒரு இன்னும் கொஞ்சம் உடைச்சு சொல்லணும் அப்படின்னா, சனி முதுகுல குத்துவாருங்க. பொய் பேசுவாருங்க. சனியோட இயல்பு இதுதாங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? சனி வலுத்தவர், சனி லக்னத்துல ஒருத்தரை இயல்பா இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் பாருங்க.
அவர் பேசுற விஷயம் வாயில ஒண்ணு இருக்கும், மனசுக்குள்ள வேற இருக்கும். அத ஆட்டிட்யூட்ல காட்டுவாரு. நெறைய பேர் என்ட்ட அந்த மாரி ஜாதகம்லாம் இருக்கு. லக்னத்துல சனி, மீன லக்னம் 97ல. வெளிய சிரிச்சு, "வாவ்! சூப்பர் பிரதர்" அப்படின்னு பேசுவாரு. உள்ளுக்குள்ள அப்படியே எரிஞ்சு போய் கிடக்கிறது அப்படியே தெரியும். இதெல்லாம் சனியோட இயல்பு. சரிங்களா? ஆனா சதி நீதிமானா? 100% சனி மட்டும் தான் நீதிமான். ஓகேங்களா? ஏன்னா கோச்சாரத்துல வாங்குற அடியிலேயே நமக்கு தெரியும். அவரு உங்களோட வாழ்க்கைய சரி பண்ணுவாரு. ஆனா, எந்தெந்த இடத்துல நீங்க அதிகமான எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்களோ, அடி அந்த இடத்துல இருந்து தான் விழும். சரிங்களா? அப்போ சனி வராரு அப்படின்னாக்கா, சரி இதுல யாருக்கெல்லாம் சனி நல்லது மட்டுமே செய்வார்? ரிஷப, துலாம் லக்னங்களுக்கு சனி நல்லது மட்டுமே செய்வார். கன்னி, மிதுன லக்னங்களுக்கு இவரு சனி வந்து நல்ல பலன் மட்டுமே செய்வார். மகர, கும்ப லக்னங்களுக்கு சனி ஒரு மாதிரியான பலன் தான் செய்வாரு, லக்னாதிபதியா இருந்தாலும். யாருக்கு கடுமையான எதிர்பலன்களை செய்வார்? கடகத்துக்கும், சிம்மத்துக்கும் கடுமையான நெகட்டிவ் பலனை செய்வாரு. ஓகேங்களா? ஏன்னா ஒளி கிரகம். சூரியனும், சந்திரனும் ஒளி. சனி நேர், எதிர், இருள். ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்ன கமெண்ட் போட்டுக்கிட்டாலும் பரவால்ல. உங்களுக்கு ஜோசியம் புரிஞ்சா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு புரியும். இந்த அமைப்புகள்ல வரும்பொழுது, இருள் எப்பொழுதும் வெளிச்சத்த விரும்பாதுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால சனிக்கு வெளிச்சம் பிடிக்காது. சூரியன், சந்திரர்களையும் பிடிக்காது. ஓகே. அப்ப நான் வந்து கும்ப லக்ன சாரி நான் வந்து கடக லக்னம்ங்க, சிம்ம லக்னம்ங்க. சனி தசையில தாங்க நல்லா இருந்தேன். சனி நட்பு ஸ்தானத்துல மறைஞ்சிருப்பாரு. சிம்ம லக்னத்துக்கு சனி உச்சமாகி சுபர் தொடர்புல வந்தா ஓஹோ ஆகான்னு நல்ல பலன் தருவாரே. இந்த மாதிரி விதிவிலக்குகளோட புரிஞ்சுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.